தேர்வுக்கான ரகசியத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி வந்து அறிக்கை கொடுத்திருக்காங்க. திண்டிவனம் பக்கத்துல ஒரு அந்த நீட் தேர்வு துணை முதல்வர் உதயநிதி சொன்ன நீட் ரகசியம் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பொன்முடி பதிலளித்துள்ளார். 5200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தென்பகுதியிலே நாகரிகம் வளர்ந்தது, மக்கள் வசித்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நமக்கு பல்வேறு உதாரணங்களின் மூலமாக, பல்வேறு நிகழ்வுகளின் மூலமாகவே அறிவியல் ரீதியாகவே நிரூபித்திருக்கிறது. அதையெல்லாம் தமிழக முதலமைச்சர் அவர்களே வெளியிட்டிருக்கிறார்கள். ஆளுநருக்கு எப்பொழுதும் நம்ம அரசின் மீது குறை சொல்ல வேண்டும் என்பதே ஒரு நோக்கமாக இருக்கிற காரணத்தினால் இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சிந்து சமவெளின்னு சொல்லக்கூடாது, சிந்து சரஸ்வதி சொல்லணும். அதான் நீங்களே கேட்குறீங்களா? அதெல்லாம் அப்போ தப்புன்னு தெரிஞ்சுதான் எங்களை கேட்குறீங்க. அது ஒரு ஆற்றினுடைய சமவெளி தான் முக்கியம். அதுதான் வந்து சரஸ்வதிங்க என்ன பண்ணாங்களா? அது உங்களுக்கு என்ன? அது என்ன சரஸ்வதினா என்ன? எதுக்காக சொல்லணும்? ஏன் சொல்லணும்? ஒன்றும் புரியலையே. அது அவரை தான் போய் கேட்கணும். நீங்க இதெல்லாம் எதை வச்சு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ரகசியத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி வந்து அறிக்கை கொடுத்திருக்காங்க. திண்டிவனம் பக்கத்துல அந்த நீட் தேர்வு அதான் முதல்ல இருந்தே நடந்துகிட்டு இருக்கேன் சார். அதுக்கு அப்ப இருந்து தான் நாங்கள் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லோரும் நம்ம எதிர்க்கிறோம். ஆக அந்த நீட்டு தேர்வு அது நாம நடத்துறது இல்லையா? நீட்டு தேர்வு நடத்துறதே ஒன்றிய அரசு. நாங்களும் இவ்வளவோ கம்பல் பண்ணி பார்த்து சட்டமன்றத்திலே கூட தமிழக முதலமைச்சர் அவர்கள் சட்டமியற்றியே நீட்டுத் தேர்வு கூடாது என்றெல்லாம் அனுப்பித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் கையெழுத்து போடாமல் கூட குடியரசுத் தலைவரும் வைத்துக் கொண்டிருப்பதையும் நீங்கள் அறிவீர்கள். ஆக வெகு விரைவிலே இதற்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்படும் என்ற நம்பிக்கையோடு தமிழக முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் ஒரு காலத்தில் நல்ல முடிவுகள் ஏற்படும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.